ஈஸ்வரியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே போகிறாங்க. பாக்கியா, எழில் எல்லாருமே போகிறாங்க. போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்து பயங்கரமாக அழறாங்க. எங்கள் அத்தை எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அது ஐயவு செய்து எங்கள் அத்தையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கரமாக அழறாங்க. இல்லைம்மா, நீ என்ன சொன்னாலும் இங்கே நடக்காது. அவங்க மேலே கொலை முயற்சின்னு கேஸ் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இருமா, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாயரை கன்சல்ட் பண்ணுறாங்க. எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோர்ட்டுக்கு போகட்டும் கேஸ், அதுக்கப்புறம் நம்ம வாதாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக அழறாங்க. பாக்கியா எல்லாருமே அழறாங்க. ஐயோ, அத்தை எதுவுமே பண்ண முடியலையே, வெளியே எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் தான் ஈஸ்வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் மருமகளை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜட்ஜ் கேட்குறாங்க. இல்லை, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, நான் தள்ளிலாம் விடலை, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக கத்துறாங்க. உங்கள் பையனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோபியும் வராரு. வந்தவொடனே கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா வந்து பிடிச்சி தள்ளுனாங்களா? ஆமாம், எங்கள் அம்மா தான் கீழே பிடிச்சி தள்ளுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஈஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் ஒய்ஃப் மேலே உங்கள் அம்மாவுக்கு கோபம் இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், குழந்தை வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஈஸ்வரி அழறாங்க. அப்போது கண்டிப்பாக நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டுருக்காங்க. ராதிகாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்க வந்துட்டு உங்களை பிடிச்சி தள்ளினாங்களா? ஆமாம் ஆமாம், இவங்க தான் என்னை பின்னாடி இருந்து கீழே பிடிச்சி தள்ளினாங்க, அதனால தான் கரு கலைஞ்சது, இவங்க தான் காரணம், இவங்க தான் எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ஜட்ஜி சொல்கிறாங்க, இவங்கள போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே பயங்கரமாக ஈஸ்வரியா அழறாங்க. பாக்கியா மேலே தோளில் சாஞ்சி, நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா, நான் ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. பாக்கியாவும் அழறாங்க.